ஜனவரி மாதம் 30ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் அன்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே, உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். திருவெளிப்பாடு 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். ஆமெங்கள் அன்பு தகப்பனே, இதோ பேரிரைச்சலோடு இடி முழக்கத்தோடு உம்முடைய அரியணைக்கு முன்பாக பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தவர் என்று எல்லாமல்ல கடவுளாகிய உம்மை வாழ்த்தி ஆராதித்து துதித்து பாடிக்கொண்டிருக்கிற, உம்மில் அகமகிழ்ந்து கலிகுர்ந்து கொண்டிருக்கிற அந்த விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து கொண்டு நாங்களும் கூட இந்த இரவு வேளையில ஒரே குடும்பமாக தெண்டனிட்டு தாழ்பணிந்து வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். உமக்கே உரிய எல்லா துதிகன மகிமைகளையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். அப்படியாகவே இன்றைய நாள் முழுவதும் தெய்வீக கருத்துக்குள்ளராக, உடைய பிரசன்னத்துக்குள்ளராக எங்களை வைத்து எங்களை பாதுகாத்து கொண்டீரே அப்பா. நாங்கள் உம்முடைய பேரன்பை, உம்முடைய இரக்கத்தை எப்படி பாடுவோம், எப்படி உமக்கு நன்றி சொல்வோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய ஆற்றலை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்து அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீரே. எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே, இரவு வேளையில் உறங்க செல்கிறவர் அதிகாலை வேளையில் காண முடியாமல், ஆண்டவரே, அதிகாலை வேளையில் எழுந்தவர்கள் இரவு நேரத்தை காண முடியாமல், வாழ்க்கையினுடைய பல்வேறு சூழ்நிலைகளின் காரணமாக, வாழ்க்கையினுடைய பல்வேறு போராட்டங்களின் காரணமாக மரணத்தை சந்தித்திருக்கலாம். ஆண்டவரே, சத்துருடைய வேட்டைக்கு அகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் உம்முடைய பேரன்பு, உம்முடைய பேரிரக்கம், உம்முடைய வலது கரம் எங்களை ஒவ்வொரு நொடியும் தாங்குகிறது, எங்களை சுமக்கிறது, எங்களை வழிநடத்துகிறது அப்பா. உம்மை அப்பா என்று அழைக்கும் உரிமை எங்களுக்கு கொடுத்து, உடைய தகப்பனுக்குரிய அன்பினால எங்களுக்கு நிறைவு கொடுத்து, தாய்க்குரிய அந்த நேசத்தினால் எங்களை உம்முடைய மார்போடு சேர்த்து அணைத்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் ஆறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் சோர்வோடு இருக்கும்போது, பலவீனங்களோடு இருக்கும்போது, வாழ்வதற்கு வழி தெரியாது அலைந்து தெரியும் போது, வாழ்க்கையினுடைய சிலுவைகள், வாழ்க்கையினுடைய போராட்டங்கள், நிந்தை, அவமானங்கள், பிரச்சனைகள் எங்களை கீழே விழத்தாட்டும் போது எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் சுமக்கின்றீரே அப்பா. எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீரே. எங்களுடைய உயிரை, ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு வருகிறீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்யாத, உம்மை ஆராதிக்காத, உம்மை துதிக்காத, உடைய நன்மைத்தனங்களை கண்டுகொள்ள முடியாதபடிக்கு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அப்பா பிதாவே, இயேசுவே, எங்கள் ராஜாவே, ஆவியானவரே, எங்களுடைய ஆலோசகரே, மூவர் தெய்வமே, நாங்கள் உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். இதோ இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு உடைய வசனத்தின் வழியாக நீர் பேசுகின்றேன். நீர் ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற தெய்வம். எங்களுடைய உம்முடைய ஜீவனுள்ள உயிருள்ள வசனத்தினால ஒவ்வொரு நாளும் எங்களை உம்மோடு இணைந்து வாழ வைத்து கொண்டிருக்கிற தெய்வம். எங்களுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் ஆழப்படுத்தி, எங்களுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் ஆழப்படுத்தி, என்ன நேர்ந்தாலும் எது வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்தாலும், அலைகள் மோதினாலும் ஆண்டவரே, உம்மை இறுக பற்றி பிடித்து கொள்ள, ஆழ்ந்த விசுவாசத்தோடு உம்மோடு சேர்ந்து நடக்க எங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிறீரப்பா. அப்படியாக இன்றைய நாளிலும் கூட உடைய வசனத்தின் வழியாக எப்பேற்பட்ட விசுவாசத்தினர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்குது என்று பேசுகிறீர் ஆண்டவரே. உடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர். ஆமாண்டவரே, எப்படியாக ஆபிரகாம் இதோ நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பினார். இதோ தனக்கு ஒரு மகன் பிறப்பார், இதோ அந்த மகனின் மூலமாக இதோ அவருடைய சந்ததி ஆசீர்வாதமாய் மாற்றப்படும் என்று சொல்லி இதோ நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தில் அவர் நம்பிக்கை வைத்தாரப்பா.
ஆண்டவரே, இதோ இன்றைய நாளில் ஆபிரகாமுக்குரிய அசைக்க முடியாத விசுவாசத்தினை எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால் தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதி அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன் வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தன் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். ஆமாண்டவரே, இப்படியாக நாங்கள் உம்முடைய வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பா. ஆபிரகாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உம்மீதுள்ள அந்த அன்பு குறைபடவில்லை, உம்மீதிருந்த அந்த விசுவாசம் குறைந்து போகவில்லை. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் இதோ வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். இறந்தோரை எழுப்ப நீர், உயிரோடு எழுப்ப நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி அவர் உம்மீது ஆழ்ந்து விசுவாசம் கொண்டார், நம்பிக்கையோடு இருந்தார். வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என கருதினார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட விசுவாசத்தை இதோ நீர் இன்று எங்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும் எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே அப்பா, அநேக நேரம் எங்களுடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது, சோர்வு வரும்போது, ஆண்டவரே போராட்டங்கள் வரும்போது, கடன் பிரச்சனை வரும்போது, நாங்கள் வாழ்வதற்கு வழி தெரியாது நாங்கள் அலைந்து திரியும் போது, அங்கலாய்த்து நிற்கும் போது, நண்பர்கள் எங்களை கைவிடும் போது, ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையில வரும்போது, இருள் சூழ்ந்த நிலை, கைவிடப்பட்ட நிலை வரும்போது நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம் ராஜா. ஆண்டவரே, மனித பலவீனங்களின் காரணமாக, ஏமாற்றங்களின் காரணமாக, எங்களை சுற்றி நடக்கின்ற யதார்த்தமான நிகழ்வுகளின் காரணமாக எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இழந்து போய்விடுகிறோம் ராஜா. எங்களுடைய நம்பிக்கையில நாங்கள் சோர்வாகி விடுகிறோம். ஆண்டவரே, இதோ இன்றைய நாள்ல மீண்டுமாய்க்கூட எங்களுடைய விசுவாசத்தை உயிரோட்டமுள்ள விசுவாசமாக, எங்களுடைய விசுவாசத்தை ஜீவனுள்ள அசைக்க முடியாத விசுவாசமாக மாற்ற இதோ நீர் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். இதோ எங்களுடைய வாழ்க்கை என்ற படகுல நீர் உயிருள்ள தெய்வமாய் எங்களோடு நீர் பயணித்து வருகிறீர் என்பதை நீர் எங்களுக்கு மீண்டுமாய் கூட சொல்லிக் கொடுக்கிறீர். காற்றையும் கடலையும் நீர் அடக்கின தெய்வம். ஆண்டவரே, இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்துல உடைய அப்போஸ்தலர்களோடு அவருடைய படகின் பிற்பகுதியில தலையணை வைத்து நீ தூங்கி கொண்டிருந்த போது இதோ அவர்களுக்கு எதிராக எழுந்த அந்த பெரும் புயல் அவர்களை பயத்திற்கு உட்படுத்தியது. சர்வ வல்லமையுள்ள தெய்வம் தன்னுடைய படைகள் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணராத வண்ணமாக அவருடைய கண்கள் மங்கப்பட்டிருந்தது. அவருடைய விசுவாசம் குறைவாயிருந்தது. ஆண்டவரே, ஆனால் நீரோ இறையாதே, அமைதியாயிரு என்று சொன்ன ஒரு வார்த்தையின் நிமித்தமாய் இதோ அந்த காற்றை அடக்கினீர், கடலை அடக்கினீர். ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று சொல்லி இதோ உம்முடைய அப்போஸ்தலர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு, விசுவாச குறைவினை கண்டு ஆண்டவரே நீர் மனமந்து போனீர். இதோ இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய விசுவாசமின்மையை கண்டு, எங்களுடைய வாழ்க்கை படகுல நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அநேக நேரம் விசுவாசிக்க முடியாததை கண்டு இதோ எங்களை குறித்தும் கூட நீர் மனம் நொந்து பேசுகின்றீர். இதோ உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கை படகுல நாங்கள் தனியாக இல்லை, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எப்படி ஏற்பட்ட சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், பயங்களும் கலக்கங்களும் கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளும் இருள் நிறைந்த சூழ்நிலைகளும் எங்களுடைய வாழ்க்கையை சுற்றி எங்களை அங்கலாய்த்தாலும், எங்களை அலமோதித்தாலும், ஆண்டவரே இதோ எங்களுடைய வாழ்க்கை படகினுடைய தலைவராய், எங்களுடைய வாழ்க்கையினுடைய கப்பலை ஓட்டுகிற ஓட்டுநராய் நீர் இருக்கும்போது நாங்கள் எதை குறித்தும் பயப்படவில்லை, நாங்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம் என்று நாங்கள் இன்று அறிக்கையிடுகிறோம் ராஜா. அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அப்போஸ்தலர்கள் அவருடைய படகுல உம்மை முன்பாக வைக்கவில்லை, இதோ உம்மை பிற்பகுதியில் உம்மை உறங்க வைத்து விட்டார்கள். நாங்களும் கூட அநேக நேரம் உங்களுடைய வாழ்க்கை என்ற படகுல உம்மை ஒரு ஒதுக்குப்புறமாக நாங்கள் தள்ளிவிட்டு எங்களுடைய வாழ்க்கையில வேறு அவசியமற்ற எத்தனையோ காரியங்களுக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்பதால இதோ எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எத்தனையோ விதமான புயல்களை சந்திக்க நேர்கிறது. எங்களுடைய வாழ்க்கையினுடைய அலைகளை நாங்கள் சந்திக்க நேர்கிறது. இதோ நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஓட்டுநராக, எங்களுடைய படகின் ஓட்டுநராக நீர் எங்களுடைய வாழ்க்கையில முன்பாக, எங்களுடைய பின்பாக, எங்களுடைய வலப்புறமாக, எங்களுடைய இடப்புறமாக நீர் எங்களோடு கூட நடக்கும் போது இப்பேற்பட்ட காற்றும் கடலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. ஆண்டவரே, இதோ இன்றைய நாளில் எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் எங்களுடைய வாழ்க்கை படகுல கூட இருங்கப்பா, நீங்கள் எங்களுடைய படகை ஓட்டுங்கப்பா. நீங்கள் எங்களுடைய படகின் ஓட்டுநராக இருக்கும்போது நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட காற்றையும் கடலையும் கண்டு நாங்கள் கலங்க மாட்டோம், நாங்கள் பயந்து ஓட மாட்டோம். எல்லா சூழ்நிலைகளும் தைரியத்தோடு அப்பா எங்களுள்
இருக்கிறவர் பெரியவர், எங்களுள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்தியை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு இதோ ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஐயா. இதோ மீண்டும் ஒரு முறையுமாய் கூட நீரே எங்களுடைய படகின் ஆண்டவர், நீரே எங்களுடைய வாழ்க்கையின் ஆண்டவர், நீரே எங்களுடைய கடவுள், நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி ஒரே குடும்பமாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம் அப்பா. எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளும், பயத்தின் ஆவிகளையும், கலக்கத்தின் ஆவிகளையும், குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருகிற, போராட்டங்களை கொண்டு வருகிற, உடல் வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வல்லமையுள்ள நாமத்தினால நாங்கள் சபித்து நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் அப்பா தேவையில்லாத பயத்தை கொண்டு வருகிற, எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தை கொண்டு வருகிற, ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை கொண்டு வருகிற, குழப்பங்களை கொண்டு வருகிற, சந்தேகங்களை கொண்டு வருகிற எல்லா சத்துருக்களையும் உடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு, உடைய கல்வாரி ரத்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை கழுவி, எங்களை சுத்திகரித்து, எங்களை மீண்டும் ஒரு முறையுமாய் கூட உடைய பரிசுத்தமுள்ள அன்பிற்கு நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் குடும்பம் முழுவதும், எங்களுக்குரியவை யாவற்றையும், எங்களோடு தொடர்புள்ள ஒவ்வொரு மனிதரையும், எங்களோடு உடன் பயணிக்கின்ற சகோதர சகோதரிகளை, வேலை செய்கின்ற இடத்துல நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் உடன் பயணிக்கின்ற, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உடன் பயணிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நாங்கள் கீழே விழும்போது எங்களை தூக்கி நிறுத்துகின்ற எங்களுடைய உறவுகள், எங்களுடைய நண்பர்கள், எங்கள் மீது அக்கறையாயுள்ளவர்கள் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக எழுகிறவர்கள், எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள், நாங்கள் எப்பொழுது விழுவோம் என்று சொல்லி எங்களுக்கு தீமை செய்ய காத்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. எல்லாரையும் நேசிக்க, எல்லாரிலும் உம்முடைய அன்பை பகிர்ந்து கொடுக்க, உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உடைய தூய ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்கு தாரும் ராஜா. எங்களுடைய நாவை பரிசுத்தப்படுத்தும், எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், எங்களுடைய கண்களை, எங்களுடைய வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்தும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த ஜெப வேலையில் எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா பொருளாதார தேவைகள், உடல் தேவைகள், உள்ள தேவைகள், ஆன்மீக தேவைகள் ஒவ்வொன்றையும் என் தகப்பன் சந்திக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மன அமைதி இழந்து, சமாதானத்தை இழந்து, தனிமையான வாழ்க்கை பாதையில் இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய தெய்வீக அன்பு இந்த இரவு வேளையில் ஒரு சமாதானத்தை கொடுக்கட்டும், சந்தோஷத்தை கொடுக்கட்டும். இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நாங்கள் உங்கள் மடியில் படுத்து வரங்கணும் ராஜா. எல்லா கவலைகள், பாரங்கள், சோர்வுகள், எல்லா கலக்கங்களையும் இதோ உங்களுடைய கரத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. மீண்டும் ஆய்கூட இந்த புதிய நாளில் நாங்கள் தொடர்ந்து உமோடு சேர்ந்து பயணிக்கணும். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏறெடுத்த எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.